வணக்கம். இது வழக்கு. முதல் மனைவியின் குழந்தையை ஆற்றுக்குள் வீசிக் கொன்ற இரண்டாவது மனைவி. சித்தையை ஜெயிலுக்கு அனுப்பிய சிறுவனின் பகீர் வாக்குமூலம். தங்கச்சி என் கழுத்து பிடிச்சிட்டாங்க. நான் தள்ளி விட்டேன். தங்கச்சி கடந்த 2013ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி அந்த கொடூர சம்பவம் நடந்தது. தனது கணவரின் முதல் மனைவியின் குழந்தைகளை ஈரோடு கீழ்பவானி வாய்க்காலுக்கு அழைத்துச் சென்றார் ஒரு பெண். அப்போது புடவையை கொடுத்து குழந்தைகளை மீன் பிடிக்கும்படி கூறுகிறார் அவர். சிறிது நேரத்தில் இரு குழந்தைகளும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டாலும் ஒரு குழந்தை பரிதாபமாக இறந்து போகிறது. முதலில் இந்த சம்பவம் விபத்து என்று அனைவரும் கருதிய போது அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அந்த பெண். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பகுதி சிந்தாநாயக்கனூர். இதனை ஒட்டி உள்ள சிறிய விவசாய கிராமம் காமராசபுரம். இந்த காமராசபுரத்தில் வசிக்கும் விவசாயி பழனிசாமி. இவருக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த ஜீவாமணிக்கும் 2001 திருமணம் நடந்தது. இந்த தம்பதியினருக்கு பவித்ரா என்ற மகளும் ஹரிகிருஷ்ணன் என்ற மகனும் அடுத்தடுத்து பிறந்தனர். விவசாயத்தில் போதுமான வருமானம் வந்ததால் இவர்களின் வாழ்வு சந்தோஷமாகவே கழிந்தது. 2008 பழனிசாமியின் மனைவி ஜீவாமணி திடீரென நோய்வாய்ப்பட்டு காலமாகிவிட்டார். அதன் பின்பு தன் வயதான பெற்றோரையும் இரு குழந்தைகளையும் பார்த்துக் கொள்வது பழனிசாமிக்கு கடினமாக இருந்தது. உடனே அருகில் உள்ள காளியாபுரத்தைச் சேர்ந்த உறவுக்கார பெண் சித்ராதேவி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் தன் கணவரின் முதல் மனைவிக்கு பிறந்த இரு குழந்தைகளையும் நன்றாக வளர்த்து வந்தார் சித்ராதேவி. 2001 கல்யாணமாச்சு. ஜீவா என்ற மனைவி கல்யாணம் ஆகிடுச்சுல. ஒரு 2008 மட்டும் சந்தோஷமா இருந்தோம். ஹரிகிருஷ்ணா பவித்ரா 2 பேர் பிறந்தாங்க. அதுக்கு பின்னால 2008 சம்சாரம் இறந்து போச்சு. உடம்புல சரியில்லாத 3 வருஷம் கழிச்சு காரிகாலத்துல சித்ராதேவி கல்யாணம் பண்ணோம். அப்புறம் ஒரு வருஷம் எல்லாம் நல்லா தான் இருந்தோம். எல்லாம் இதாத்தான் இருந்த ஒண்ணும் இல்லை. அப்புறம் குழந்தை ஒன்று பிறந்தது. அப்புறம் அது நல்லாதான், இந்த குழந்தையும் 3 பேரும் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சித்ராதேவிக்கும் ஒரு மகன் பிறந்த பின்னால் எங்கே தன் கணவரின் சொத்துக்கள் எல்லாம் முதல் மனைவியின் குழந்தைகளுக்கே போய்விடும் என பயந்து போனார். இது தொடர்பாக பழனிசாமியோடு அடிக்கடி தகராறிலும் ஈடுபட ஆரம்பித்தார். இதனால் முதல் மனைவியின் இரு குழந்தைகளையும் கொன்றுவிட்டால் சொத்துக்கள் அனைத்தும் தனது மகனுக்கே கிடைத்துவிடும் என நினைத்தார் சித்ராதேவி. அதன்படி அந்த இரு குழந்தைகளையும் கொல்ல முடிவு செய்து வீட்டின் அருகில் உள்ள குடிநீர் கிணற்றில் தள்ளிவிட முயன்றதாக கூறப்படுகிறது. அன்று எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அந்த இரு குழந்தைகளும் தப்பித்துக் கொண்டனர். அதன் பிறகு கடந்த 13/10/2013 அன்று தன் கணவரின் முதல் மனைவியின் குழந்தைகளான பவித்ராவையும் ஹரிகிருஷ்ணனையும் அழைத்துக் கொண்டு ஊரின் அருகில் உள்ள வாய்க்காலுக்கு சென்றார் சித்ராதேவி. மகனும் வீட்டுக்காரரும் 2 பேரும் மருந்து அடிச்சு இருந்தாங்க. இந்த குழந்தைங்க கீழே போனாங்க நெல்லங்காட்டுக்கு. நான் வந்து படிச்சுட்டேன். என்ன படிச்சேன்? பெருசரோர் படிச்சுட்டேன். படிச்சதும் குழந்தைங்க 2 பேரும் நெல்லங்காட்டுக்கு போய் தண்ணி குடிச்சு போட்டு வந்தாங்க. வந்து போட்டு அங்க இருந்தாங்க. நடன நான் போய் துணிஞ்சு அழைச்சிட்டு வரல, உங்க பாட்டிக்கிட்ட சொல்லாத, பாட்டிக்கிட்ட சொல்லாம போல வைக்காலுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்குதான் துணி துவைப்பது போல் நின்று கொண்டு குழந்தைகள் இருவரையும் நீரில் இறங்கி மீன் பிடியுங்கள் என்று கூறியுள்ளதாக சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் தன் சித்தியின் நயவஞ்சக சூழ்ச்சியை உணராத இரு குழந்தைகளும் தண்ணீரில் இறங்கியுள்ளனர். உடனே சித்ராதேவி அந்த இரு குழந்தைகளையும் தண்ணீரில் பிடித்து தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. தண்ணீரால் அடித்துச் செல்லப்பட்டனர் இரு குழந்தைகளும். இதில் சிறுமி பவித்ரா தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்து போனார். ஆனால் சிறுவன் ஹரிகிருஷ்ணனை அந்த வழியாக சென்ற சிலர்
தண்ணீரில் குதித்து காப்பாற்றி விட்டனர். மருந்தடிச்சிருந்தோம், அங்கிருந்து போன் பண்ணாங்க ஆத்துல இருந்து. அப்புறம் நாங்க ஓடணும் 2 பேர். போறதுக்குள்ள கொள்ள போயிடுச்சு. பையன் எடுத்துட்டாங்க. வாய்க்கால் இங்கே போகுது எங்க தோட்டத்துல. இங்க அப்பாம அங்கே கூப்பிட்டு போயிடுச்சு. தட்டம் போட்டதே கூப்பிட்டு போயிருக்கு தள்ளி விடலாம. இந்த சம்பவம் பற்றி சத்தியமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தோட்டத்தில் மருந்தடிச்சிட்டு இருந்தேன், துணிவாய்க்கு போற அப்படின்னு போனாங்க. போய் அதுக்குள்ள ஒரு ஆள் போன் பண்ணாரு இப்படி என்ன. அப்ப நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, பையனுக்கு மட்டும் தெரியும், அவ்வளவுதான். பையனுக்கு தெரிய பையனுக்கு துணி எடுத்து கொடுங்க அப்படின்னு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. துணி எடுத்து கொடுத்ததும் பிடிச்சிட்டு கொண்டு இருந்தாங்க. புள்ள போய் மேல போய் பழுது வாய்க்கால விழுந்துட்டாங்க. நாம அவி 3 பேர் இங்க தண்ணி இருக்குதுல்ல, அங்கேயும் போச்சு. இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான சிறுவன் ஹரிகிருஷ்ணன் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் கொடுத்தார். அந்த வாக்குமூலத்தில் தன் சித்தி சித்ராதேவிதான் எங்களை வாய்க்காலில் தள்ளிவிட்டார் என்றும் தெரிவித்திருந்தார். எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்து 3 வருஷத்துக்கு அடுத்து எங்க அப்பா கல்யாணம் ஆச்சு. அவங்க பேர் வந்து சித்ராதேவி. ஒரு நாள் வந்து வாய்க்கால் கூப்பிட்டு போனாங்க. போனாலுமே மீன் நாங்க கீழே அப்ப மீன் பிடிக்க சொன்னாங்க. அது துணி கொடுத்து அதுக்கடுத்தது மீன் பிடிங்க, பிடிச்சி விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது நாங்கள் பிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என் தங்கச்சி வந்து என் கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்தது நான் தள்ளி விட்டேன், என் தங்கச்சி இப்படி வேலைக்கு விட்டு. அதுக்கடுத்தது ஒரு அண்ணா வந்து என்னை காப்பாற்றினாங்க. இந்த வழக்கின் விசாரணை ஈரோடு மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. 1.5 வருடங்களுக்கு பிறகு கடந்த வாரம் இந்த வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்டது. சிறுமி பவித்ராவை கொன்ற குற்றத்திற்காக சித்ராதேவிக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் சிறுவன் ஹரிகிருஷ்ணனை கொல்ல முயற்சித்த குற்றத்திற்காக 10 ஆண்டு ஜெயில் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தும் தீர்ப்பு வழங்கினார். இதில் மொத்த அபராத தொகையான 60,000 ரூபாயை சிறுவன் ஹரிகிருஷ்ணனிடம் சித்ராதேவி வழங்க வேண்டும் எனவும் இந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் காமராஜபுரத்தை சேர்ந்த பழனிசாமி எனக்கு வந்து சித்ராதேவி வந்து 2வது மனைவிங்க. அந்த பழனிசாமிக்கு வந்து முன்னாடியே திருமணமாகி ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த சித்ராதேவி திருமணம் பண்ணுவது சித்ராதேவிக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அப்ப வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து சொத்தளித்தரன்னு சொல்லி கணவரோட தகராறு பண்ணதுனால மேற்படி சொத்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு முதல் மனைவியோட பையனையும் பிள்ளையும் சித்ராதேவி வந்து LBB வாய்க்கால் காமராஜபுரத்துக்கு கூட்டிட்டு போய் மீன் பிடிக்க சொல்லி அந்த பொண்ணையும் பையனையும் ஆத்துல பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஆத்தோட அடிச்சுட்டு போய் இறந்துடுறாங்க. அந்த மேற்படி பையனை வந்து பக்கத்துல இருக்கிற காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துறாரு. மேற்படி அந்த பையன் வந்து சத்தியமங்கலம் காவல் நிலையத்துல போய் சித்தி தான் பிடிச்சி எங்களை தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த வழக்கு வந்து ஈரோடு மகளிர் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இன்று திருநாவுக்கரசு அவர்களால் மேற்படி அந்த பையனை வந்து கொலை செய்ய முயற்சி செஞ்சதுக்காக சித்ராதேவிக்கு வந்து 10 வருட தண்டனையும், அந்த பொண்ணை வந்து ஆத்துல தள்ளி கொலை செஞ்சதுக்காக ஆயுள் தண்டனை விதித்து மேலும் ரூபாய் 60,000 அபராதம் விதித்தும் அந்த 60,000 மேற்படி அந்த ஹரிகிருஷ்ணன் பையனுக்கு நஷ்டீடு கொடுத்து தீர்ப்பளித்துள்ளார். இப்போது தாயாக வளர்க்க வேண்டிய குழந்தையை தண்ணீரில் தள்ளிவிட்டு கொன்ற பெண்ணுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட்டதாகவே ஊர் மக்கள் கருதுகிறார்கள். தனது கணவரின் சொத்துக்கள் அனைத்தும் முதல் மனைவியின் குழந்தைகளுக்கே போய் சேர்ந்துவிடும் என்று சித்ராதேவி பயந்து வந்ததாக சொல்கிறார்கள். இது தொடர்பாக பழனிசாமிக்கும் சித்ராதேவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததை காவல்துறையினர் நிரூபித்துள்ளனர். அதேபோன்று தனது சித்தி தங்களை தள்ளிவிட்டதை சிறுவன் ஹரிகிருஷ்ணன் தெளிவாக கூறிவிட்டான். ஒரு தாய் தனது குழந்தையின் நலனுக்காக எதையும் செய்வாள் என்பது உண்மைதான். அதற்காக இதுபோன்ற செயல்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கொலை நடக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு பெரிய முக்கியமான காரணம் இருந்தா அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடலாம். ஆனா அல்ப ஆசைக்காக ஒரு கொலை நடக்குதுன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? மதுக்கடையில மது வாங்க காசு இல்லைன்னு ஒரு கும்பல் பக்கத்துல இருந்தவர்கிட்ட காசு கேட்டு மிரட்டி அவரை கொலையும் செஞ்சு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட குடி அவசியம்தானா? அந்த கொடூரம் எப்படி நடந்திருக்கு தெரியுமா?
மகளை திருமணம் செய்து கொடுத்த மவுசு குறைவதற்குள்ளாகவே கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அந்த தந்தை. ஆம், திருமணம் செய்து கொடுத்த ஓரிரு நாளிலேயே அந்த வெறிச்செயல் அரங்கேறியிருக்கிறது. இது குளக்கரையில் குத்தி கிழிக்கப்பட்டு கிடக்கும் இந்த நபரின் கண்ணீர் கதை மிக கொடூரமானது. மகளை பார்ப்பதற்காக சம்பந்தி வீட்டுக்கு சென்றவர் சமாதியானதில் மிகப்பெரிய சோகம் அப்பிக் கிடக்கிறது. அவரை இழந்துவிட்டு தவிக்கும் அவரது குடும்பம் ஆற்ற முடியாத சோகத்தை அழுது கொட்டுகிறது. என் புருஷன் அநியாயமா வெட்டி கொண்டுட்டாங்க சார். நாங்க யாரும் எதுவும் பண்ணல, அவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது சார். நாங்க அந்த ஊருக்கே ஃபர்ஸ்ட் இப்பதான் பொண்ணு கொடுத்து போனோம். என் புருஷன் அவங்க வீட்டுக்கே போல சார், வயதே மாற்றி கொண்டுட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொலைக்காரர் இருக்குது, அங்க போட்டு வச்சிருந்தாங்க. அங்க இருந்த நாய் ஓடி போய் மெயின் ரோட்ல போயிட்டு ரயில்வே கேட் வரைக்கும் போய் நின்றுச்சு. அதோட நாங்க எல்லாத்தையும் இது பண்ணி நாங்க கண்டுபிடிச்சிடறோம், 3 நாள் நாங்க கண்டுபிடிச்சிடறோம், குற்றவாளியை எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிடறோன்னு டிஎஸ்பி சொன்னதுனால அந்த பாடி நாங்க வாங்கிக்கின்னு அங்க வந்து சொந்த ஊருக்கு வந்து இது பண்ணிட்டோம். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அசமந்தூர் மேட்டுக்காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி. சென்னை ஆவடியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்த இவரைத்தான் கொடூரமாக கொண்டிருக்கிறார்கள். மனைவி, 2 மகன்கள், 1 மகள் என மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இந்த குடும்பம் தற்போதுதான் ஈடுகட்ட முடியாத இழப்பை சந்தித்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வேப்பம்பட்டைச் சேர்ந்த விமல்ராஜுக்கு தனது மகள் சித்ராவை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார் கோவிந்தசாமி. இந்த நிலையில் மகளை பார்ப்பதற்காக சம்பந்தி வீட்டுக்கு சென்றபோதுதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கோவிந்தசாமிக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்ததால் மகள் வீட்டுக்கு சென்றபோது தனது மனைவியிடம் பணம் வாங்கிக் கொண்டு வெளியில் சென்றிருக்கிறார். போனவர்தான் திரும்பி வரவே இல்லை. காணாமல் போனவரை தேடி அலைந்த அவரது குடும்பத்தினர் இறுதியாக அவரது உடலை செவ்வாய்ப்பேட்டை அருகே உள்ள குளக்கரையில்தான் கண்டெடுத்தனர். இந்த வழக்கு குறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்க வந்து என்னுடைய தம்பி மகளுக்கு வந்து திருமணம் வேப்பம்பட்டில் கொடுத்தோம். 2ஆம் தேதி கல்யாணம் ஆச்சுங்க. தாலி மாத்தத்துக்கு 3 நாள் கழிச்சு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர் இங்க வந்தாங்க. வந்து எல்லாம் தாலி மாத்தி கோட்டுட்டு பொண்ணு புள்ளி வீட்டுக்குன்னு எல்லாம் அவங்க சம்பந்திங்க வந்தாங்க. இங்க இருந்து நாங்க ஒரு 20 பேருக்கு போனோம். டிராவல்ஸ்ல போனோம். போயிட்டு அங்க வேப்பம்பட்டில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே அவங்க வீடு. அங்க இறங்கி கொஞ்சம் தொழில் நடந்து போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த பேரு இவரு பொண்ணுக்கு அப்பா காணாம போயிட்டாருங்க. சரி எங்க இறங்க வரலன்ட்டுன்னு சரி எங்க கடைக்கு போயிருக்காருன்னு இருந்தோம். அதோட போயிட்டு எல்லாம் தேடி பார்த்தாக்க அவரு ஆளே இல்லைங்க. நைட்டு 11:15 மணி வரைக்கும் தேடி பார்த்தோம், ஆள் இல்லைங்க. அப்புறம் காலையில நாங்க அங்கிருந்து 11:15 மணிக்கு வந்து எங்க ஊருக்கு வந்துட்டோம். 12:30 வந்தோம் சொந்த ஊருக்கு, அரக்கோணம் பக்கத்துல அசமந்தூர் வில்லேஜ் வந்த பிறகு காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 6:30க்கு அங்கிருந்து போனது. இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கு அப்பா வந்து கோவிந்தசாமி செத்துட்டாரு. அதோட நாங்க இங்கிருந்து போயிட்டு அங்க வேப்பம்பட்டுக்கு போனோம். வேப்பம்பட்டுல போனா டிஎஸ்பி, எஸ்பி எல்லாரையும் பார்த்து எல்லாம் சந்திச்சோம். இது வந்து சாவல் அவரு வேற 3 பேர் சேர்ந்து காலேஜ் பசங்க மர்டர் பண்ணிருக்காங்க. தலையில பலத்த காயம் வெட்டி இருக்காங்க. அந்த 2 கையும் இவர் மேலுக்கு தூக்கும்போது வெட்டிட்டு இருக்காங்க. ஊருக்கும் நாங்க போனது வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் வந்தாரு எங்க வீட்டுக்காரர். அந்த வீட்டாண்டு கூட போனதில்லை. இதே கூட்டின்னு போய் கொண்டுட்டாங்க சார். அவர் கடைக்கெல்லாம் கூட போல இங்கே பிடிச்சிட்டாங்க சார். பின்னாடி வேனை விட்டு இறங்கினே பிடிச்சிட்டாங்க சார். சும்மா நான் கடைக்கு போனாரு, பாட்டில் வச்சிருந்தாரு, காசு வச்சிருந்தாரு சொல்றாங்க. இப்படி பண்ணிட்டானுங்களே எப்படி சார் நாங்க போயிருக்கோம். இப்ப 6 பேர் அதான் நிக்கிறேன் சார் இந்த ஊர்ல. வீட்டில் சம்பாத்தியம் உள்ள ஒரே ஆள் கோவிந்தசாமி என்பதால் அந்த வீடே சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. தற்போது கணவரை இழந்துவிட்டு தவித்து நிற்கிறார் அவரது மனைவி சின்னம்மாள். மர்மமான முறையில் கோவிந்தசாமி கொலை செய்யப்பட்டிருப்பது அவர்களது குடும்பத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. என்ன சார் பண்ணுவோம், அவரு கஷ்டத்துல தான் சரியாக பேர் சாப்பிட்டாங்க. எங்களுக்கு நில வசதி கிடையாது.
ஒரு கஷ்டம் தான். இப்போதைக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. எப்படி செய்றீங்களோ செய்யுங்க. அவங்க ஊருக்கு நாங்க எப்படி போய் என் பொண்ணு பார்ப்பேன். என் பொண்ணு எங்க இருக்குதுன்னு தெரியல. இது வரைக்கும் எங்க இருக்குதுன்னு தெரியல சார். போன் பண்ணா கூட எடுக்கல. பயந்து மந்தி இருக்குதான். இவங்களெல்லாம் நாங்க என்ன சார் பண்ண பாருங்க. எங்களை எப்படி பண்ணிட்டாங்க. எப்படி சார் நாங்க பாருங்க குழந்தைங்க வச்சு கிராமத்துல எங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் போல சார். இந்த வீடை தவிர எங்களுக்கு நாங்க வீட்டுக்கார யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க சார். நாங்க அவரை நம்பிதான் சார் நாங்க எல்லாருமே இருந்தோம். யாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எங்க எல்லாம் நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க 6 பேர் நிக்கிறோம். மதுக்கடையில் நடந்த தகராறு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தொடர்ந்து குழப்பம் நிலவி வந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மதுக்கடையில் பணப்பற்றாக்குறையால் கோவிந்தசாமியிடம் பணம் கேட்டு அவர் தர மறுத்ததால் சண்டை போட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் அவர் குளக்கரையோரம் மது அருந்த சென்று விட்டதால் அங்கேயும் சென்று தகராறு செய்த தாங்கள் ஒரு கட்டத்தில் அவர் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்து விட்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட 3 பேரில் ஒருவர் மாநில கல்லூரி மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக மாணவர்கள் இதுபோன்ற கொடிய குற்றங்களில் ஈடுபடுவது எல்லோரையுமே கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு செயின் பறிப்பு, கொள்ளை, கொலை என பல்வேறு அரங்கேற்றங்களை நடத்தும் சில மாணவர்கள் திக்கு தெரியாத காட்டுக்குள் சென்று தொலைத்து விடுகிறார்கள். நிச்சயம் இதுபோன்ற நிலை மாற வேண்டும். இந்த வழக்கு குறித்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தன்னோட பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்த ஓரிரு நாள்ல சம்பந்தி வீட்டுக்கு விருந்துக்கு போனவர் நிலைமை ரொம்பவே பரிதாபமானது. அவரோட சம்பாத்தியத்தாலதான் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. கேவலம் குடிக்காக நடந்த இந்த கொலை வேற எதிர்வரும் காலங்கள்ல என்னவெல்லாம் செய்ய போகுதோ. ஒரு நபர் விபத்துல இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த பின்னாடி அவருடைய வாரிசுதாரர்கள் இழப்பீடு கோரி சம்பந்தப்பட்ட ட்ரிபியூனல்ல ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க. அப்படி வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு வாரிசுதாரர் அந்த பெயர்ல அந்த வழக்குல விடுபட்டு இருந்தால் சட்டமன்றம் எப்படி பார்க்கிறது? ஒரு நபர் வாகன விபத்துல இறந்து போயிடுறாரு. இறந்த பின்னாடி அவருடைய வாரிசுதாரர்கள் அரசாங்கத்தால் வரையறை செய்யப்பட்ட வாரிசு சான்றிதழ் அந்த ஆவணத்தின் அடிப்படையில யாரெல்லாம் வாரிசுதாரராக இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் இழப்பீடு கோரி வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்போ அவங்க சார்ந்து இருந்தது, இறந்தவருடைய வயது, அவருடைய பணி போன்ற பல விஷயங்கள் வரையறை செய்யப்பட்டு அந்த அடிப்படையில இழப்பீடு ஒவ்வொரு நபருக்கும், அதாவது இறந்து போனவர் ஒரு ஆணாக இருந்து திருமணமான ஆணாக இருந்தால் அவருடைய விதவை மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகள், தாய் போன்ற விவரங்கள் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த இறந்து போன நபருடைய வயது மற்றும் பணி, அவருடைய சம்பாத்தியம் போன்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது அது சம்பந்தப்பட்ட ட்ரிபியூனல்ல. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நபர், ஒரு வாரிசுதாரர் ஒரு நபர் விடப்பட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அது பற்றிய விவரங்கள் அந்த ட்ரிபியூனலுக்கோ நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் பட்சத்துல அந்த நபரையும் சேர்த்துதான் அந்த இழப்பீடு கோரி வழக்குல சேர்க்கணும்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. சமீபத்தில் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஏப்ரல் 2015 முதல் வாரத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்தது. நீதிபதி கே வினோத் சந்திரன் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னா, மே 2015 தன்னுடைய கணவன் அவர் விபத்தில் இறந்து போயிடுறாரு. அவருடைய வாரிசுகள் நானும் என்னுடைய குழந்தைகள் தான் சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க, இழப்பீடு கோரி சம்பந்தப்பட்ட விதவை மனைவி. அந்த அடிப்படையில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனியின் சார்பாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, இதுல இறந்து போனவருடைய தாய் உயிரோடு இருந்திருக்காங்க. இறந்த காலகட்டத்தில், மகன் இறந்த காலகட்டத்தில் தாய் உயிரோடு இருந்திருக்காங்க. அவங்களையும் லீகல் யாராவது சேர்க்கணும், ஆனா இந்த வழக்குல சேர்க்கலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வாதம் வைக்கப்படும் பொழுது மனைவியின் தரப்பில், விதவை மனைவியின் தரப்பில் சொல்லப்படுகிறது, 2010 மே மாசம் என் கணவன் இறந்த பொழுது அவரது தாயார் உயிரோடு இருந்தார். ஆனா அவர் எங்கிருந்தாருங்கிற விவரங்கள் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனா மே 2013 அவர் இறந்து போயிட்டாரு. ஆகவே இறந்து போன தேதிக்கு பிறகு அவரை வாரிசாக சேர்க்கணும்னு சொல்றது சரியல்லன்னு சொல்றாங்க. அப்ப இன்சூரன்ஸ் தரப்புல சொல்றாங்க, அவங்க அந்த தாய் சம்பவ காலத்துல அது எப்ப இறந்தாங்களோ இறந்து 3 வருஷம் உயிரோடு வந்திருக்காங்க. ஆகவே அவங்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது. இப்ப அவங்க இறந்து போயிட்டாலும் அவங்களுடைய வாரிசுகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாதம் வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு ட்ரிபியூனல் அவங்களையும் வாரிசாக சேர்க்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறது. அதற்கு மேலாக ஒரு ரிவ்யூ ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது விதவை மனைவியால். அந்த உத்தரவும் அதை சேர்க்கிறது சரிதான் சொன்னதுக்காக அதுக்கு எதிராகத்தான் அவங்க
கேரள உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அப்ப வழக்கை விசாரிச்ச நீதிபதி வந்து தெளிவாக வரையறை செய்கிறார். அதாவது மோட்டார் வாகன சட்டம் 1988 166 சட்டப்பிரிவு தான் அந்த உரிமை பற்றி கோருகிறது. 163A தான் வந்து வாரிசுகள் யாரு, எந்த அடிப்படையில் அவங்களுக்கு உரிமைகள் இருக்கிறதுங்கிறத பத்தி சொல்லுது. ஆகவே வந்து எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, விபத்து வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட வாரிசுதாரர்கள் எல்லாருமே அந்த வழக்குல வரணும். ஏன்னா அவங்களும் வந்து அவங்களுக்கான உரிமைகள் இருக்கிறது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இழப்பீடு வழங்கும் பொழுது அவர்கள் எத்தனை பேர் சார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பணம் கொடுக்கப்படும் விசாரிச்சுதான் வழங்கப்படுகிறது. ஆகவே அவங்களை சேர்க்கணுங்கிறத அவர் சொல்றார். அப்ப வந்து அந்த விதவை மனைவியின் தரப்புல சொல்லப்படுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தேதியில் இப்ப வழக்கு இன்னை சூழலில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆகவே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதற்கு நீதிபதி தெளிவாக விளக்கம் அளிக்கிறார். அதாவது 2010 மேயில மகன் இறக்கும் போது உயிரோடு இருந்திருக்காங்க. மே 2013 அந்த தாய் இறந்து போயிடுறாங்க. ஆக அந்த இடைப்பட்ட 3 ஆண்டு காலத்துக்கு அவங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா கூட அந்த இறந்து போன தாயினுடைய வாரிசுகள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த லிமிடெட் அளவுல வந்து அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட அளவுல 3 ஆண்டு காலத்துக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது அவங்களுக்கு போய் சேரணும். ஆகவே அந்த நபர்களை வந்து இறந்து போன தாயினுடைய வாரிசுகளையும் இந்த இழப்பீடு கோரிய வழக்கில் தாக்கல் செய்யணும், சேர்க்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆக சட்டத்தின் பார்வையில அந்த இழப்பீடு கோரி தாக்கல் செய்யக்கூடிய எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட தரப்பினர் வந்து லீகல் ஏர் சர்டிபிகேட் படி சேர்க்கப்படணும். அப்படி சேர்க்கப்படாத சூழல் இருக்கும் பொழுது நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக அவங்களும் சேர்த்த பின்னாடி தான் வந்து இழப்பீடு கோரி அந்த பணம் உத்தரவு பிறப்பிக்கப்படும், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.